இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகோரோ பிராண்ட்லேருந்து நான் ஒரு கார் வாஷர் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னு சொல்லி சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற ஷேர் பண்ணலான்ருக்கேன். ப்ளஸ் இந்த வாஷரோட ரிவ்யூ, அசம்பிளி இதெல்லாமே இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னா, திடீர்னு இது ஒர்க் ஆகலை. மீன்ஸ் ஆன் பண்ணால் மோட்டர் ஓடுது, சக்ஷனோ அல்லது ப்ரெஷரோ பில்டப் ஆகல, ஒரு அவுட்லெட்டில் வாட்டர் வரவே இல்லை. சரி, இதுக்காக ஒரு சின்ன சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அவங்க ஒரு வேளை கான்டாக்ட் பண்ணி இதை எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சர்வீஸ் கொண்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்காக இவங்க ஃபுல் வாஷரையும் வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாரோ சுப்ரீம் ப்ளஸ். ஸோ இது ஒரு 140 பார் ப்ளஸ் இருக்கக்கூடிய கார் வாஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரி, இதோட அசம்பிளி என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ளஸ் இதோட ஒர்க்கிங்கையும் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாஸ்ட் ஹோஸ், இது இன்லெட் ஹோஸ், ஸோ நாசில் ஹேண்டில், இது நாசில் எக்ஸ்டென்ஷன் ராடு, நாசில், ஸோ இன்லெட் ஃபில்டர், ஸோ இன்லெட் ஹோஸ் ஃபிக்ஸிங் பைப் ப்ளஸ் டேப் ஃபிக்ஸிங், ஸோ இன்லெட் ஃபில்டர். ஸோ அப்புறம் பார்த்தோம்னா மெயின் யூனிட், நல்ல வெயிட் மெயின் யூனிட். ஸோ அதாங்க இதில். ப்ளஸ் இதை பார்த்தோன்னா ஃபோம் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. பட் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபோம் லிக்விட் இல்லை, நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் பார்த்தோன்னீங்கன்னா நாசில், ஸோ நாசில் எக்ஸ்டென்ஷன் ராட் அசம்பிள் பண்ணோம். ஏன்னா இது வந்துட்டு இது ஆப்ஷனல், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக அந்த நாசிலையும் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய சரி கீழே வந்துருச்சு. இது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். இது யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாது உங்கள் இஷ்டம். பட் நான் அதை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் உள்ள கை போக முடியாத இடத்துக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியாக உள்ளோட சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இன்ஸ்டால் பண்ணிக்கலான் இருக்கேன். எல்லாமே ஹேண்ட் டைட் போதும், ஏன்னா நம்ம திருப்பி எப்படியும் வந்து அன்அசம்பிள் பண்ண தான் போகிறோம். ப்ளஸ் இந்த நாசிலையும் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாசில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்ஜஸ்டபுள் நாசில். ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ள இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பெருசாகிறதும் சின்னதாகிறதும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த பாயிண்ட் அடிக்கணுமா இல்லை ஸ்ப்ரெட்டாக அடிக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்லெட் ஃபில்டர். ஸோ இதை நீங்கள் ஒரு வேளை டைரெக்டாக நீங்கள் பக்கெட்லேருந்து தண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் டைரெக்டாக அந்த பைப்பில் போட்டுக்கலாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் டேப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட்டை அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதை கழட்டிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த நட்டை இந்த டியூப்பில் போட்டு இதில் இன்சர்ட் பண்ணிட்டு நட்டை டைட் வச்சிங்கன்னா இது அசம்பிள் ஆயிரும். ப்ளஸ் இதை நீங்கள் வேணுங்கிற க்ளோஸ் பண்ணிட்டு இதை பைப்பில் இன்சர்ட் பண்ணிட்டு டைட் வச்சிங்கன்னா அந்த பைப்போட ஃபிக்ஸ் ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் பக்கெட்லெஸ்ஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றனால இதை கழட்டிட்டு இந்த ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது இன்லெட் ஃபில்டர். ஸோ இதில் இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி தான். ஸோ இந்த இன்லெட் ஃபில்டர் எங்கே மவுண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 இது எக்ஸாஸ்ட்டுக்கு, இது இன்லெட்டுக்கு. ஸோ இன்லெட்டில் இந்த இன்லெட் ஃபில்டர் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மவுண்ட் பண்ணணும். எனக்கு இது ஒரு அக்ரிலிக் மாதிரியான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட் வச்சிங்கனாலும் பிரேக் ஆகிடும். ஸோ இது எனக்கு கொஞ்சம் இதில் பிடிக்கல. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நமக்கு இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட் இந்த பார்ட்டையும் வந்துட்டு இதில் மவுண்ட் பண்ணணும். அப்போ சொன்ன மாதிரி அதை கழட்டிட்டு ஸோ இதை டியூப்பில் போட்டு இந்த பார்ட்டை டியூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை டைட் வச்சிங்கன்னா அதில் மவுண்ட் ஆகிடும். ஸோ இதை முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் இது உள்ள புஷ் டைப் மாதிரி இழுத்திங்கன்னா வெளியே வரும், உள்ளக்கும். ஸோ இதை உள்ளே இழுத்துட்டு இந்த பாட்டை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள்ளே இந்த பாட்டு இங்கே டச் ஆகிற வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டு இதை விட்டிங்கன்னா ஒரு லாக் ஆகிக்கும். ஸோ இது அவ்வளோதான். அப்புறம் எக்ஸாஸ்ட் டியூபை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங்
இந்த நாசிலோட இந்த பாட்டுக்குள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இந்த நட்டை டைட் வச்சிடணும். எல்லாமே ஹேண்ட் டைட் போதும். ஸோ அடுத்து அது ஒரு இன்னொரு எண்டை ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் டைட் வச்சிங்கன்னா நின்றுது. ஸோ அவ்வளோதாங்க இது அசம்பிளி. ஸோ இதையும் இது பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்துட்டு இந்த ஃபோம் அடிக்கிறது ஒரு மட்டும் ஃபோம் லிக்விட் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிட்டு இதை முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே ஆகும். பட் என்கிட்ட ஃபோம் லிக்விட் இல்லை, அதனால் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வெளியே அசம்பிளியில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா முடிச்சு இன்லர் ஹோஸ் எக்ஸாஸ்ட் ஹோஸ் மெயின் யூனிட். ஸோ மெயின் யூனிட்டில் பார்த்தோன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நாப், வாட்டர் என்ன ப்ரெஷரில் அடிக்கணுங்கிறத இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெகா பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெகா பாஸ்கல் அப்படின்றது ஸோ கன்வெர்ட் பண்ணோன்னா பாரு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு பாஸ்கல் 1 பார் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் வந்து பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ்கல்லேருந்து பாரு கன்வெர்ட் பண்ணோன்னா ஸோ மீன்ஸ் மெகா பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெகா பாஸ்கல் 2 பார் போட்டோன்னா ஸோ 1 மெகா பாஸ்கல் 10 பார். ஸோ இதில் காட்டியிருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் 10 பாருக்கு ஈக்குவல். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பார் வந்துச்சுன்னா 100 மெகா பாஸ்கல் 10 மெகா பாஸ்கல் வந்துச்சுன்னா 100 பார் பில்ட் ஆகிறதா அர்த்தம். ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 140 பார்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இப்போ 14 வரைக்கும் வரணும், இவ்வளோ வருதாங்கிறதை செக் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு, நாசில் எல்லாமே இருக்குது. ஸோ பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டேன். ஸோ இன்லெட் பைப் எடுத்து இந்த மாதிரி மடித்தெல்லாம் வராமல் நீட்டாக அப்படி எடுத்து ஸோ இந்த பக்கெட்டில் அப்படி போட்டுருங்க. நல்லா உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. உள்ளே போட்டுருங்க. ஸோ இப்போ மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் தண்ணி உள்ள ஃப்ளோ ஆகிறத பார்க்கலாம். இப்போ செல்ஃப் ப்ரைமிங் பம்புங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு தனியாக நீங்கள் அந்த ஏர் லாக் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ இதை ஆன் பண்ணுறேன், பாருங்க. ஸோ அங்கே சுவிட்ச் போட்டாச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணுறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணனா நீங்கள் பார்க்கலாம் தண்ணி ஃப்ளோ ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அதில் தண்ணி ஃப்ளோ ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஸோ இப்போ இங்கே ப்ரெஷர் பில்ட் ஆகிறத பார்த்தீங்கன்னா 160 பார் அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நாசில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான், மீன்ஸ் இந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தண்ணி ஃப்ளோ ஆகுது. எடுத்துட்டிங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுது நின்றுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரெஷர் இருக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல அட்வான்டேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அடிக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நாசில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா மாறும். ஸோ இந்த ரொட்டேஷன் பண்ணிட்டு நீங்கள் இதை அடிக்கடிக்க இதை ஃப்ளோ ஸோ அது என்ன டைரக்ஷன் அடிக்கிறதுக்கு நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃப்ளாட் அடிக்கணுமா பாயிண்டட் அடிக்கணுமா, பாயிண்டட் அடிக்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆயில் அடிச்சா அசிங்கமாக இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்றது.